Dear students, last classல வந்து exercise 3.3ல 7th sum பார்த்தோம். இப்போ 8th sum பார்க்க போகிறோம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷினில் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். பர்ஃபெக்ட் காம்படிஷன் கொடுத்துட்டு இது டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறதுனால நான் ஈக்குலிபிரியம் எடுத்திருக்கேன். ஈக்குலிபிரியம்னா அப்படின்னு என்ன பண்ணணும், டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் சப்ளை ஃபங்க்ஷனையும் ஈக்குவல் பண்ணணும். சரிங்களா, அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷனையும் ஈக்குவல் பண்ண போகிறோம் பாருங்கள். டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x² ப்ளஸ் 400 ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் டிமாண்ட் ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷனையும் ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறேன். டிமாண்ட் ஃபங்க்ஷனும் சப்ளை ஃபங்க்ஷன் ஈக்குவல் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ பாருங்க, இந்த மைனஸ் x² அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க, இந்த 400 வந்து இந்த பக்கம் கொண்டு வரேங்க. அப்போ 1600 மைனஸ் 400 ப்ளஸ்ஸு இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 2x², இந்த மைனஸ் x² இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் x². ஓகேங்களா, 1600 400 போச்சுன்னா என்ன வருங்க, 1200 ஈக்குவல் டு 3x². இப்போ x² மட்டும் வச்சுக்கிறேங்க, இது மல்டிப்ளை தானே வச்சு டிவைட் ஆயிருங்க. அப்போ 1200/3, 3 1s are 3, 4 3s are 12, அப்போ 400. அப்போ x² ஈக்குவல் டு 400. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 220. சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. x² ஈக்குவல் டு 400 அப்படின்னா x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 20, x ஈக்குவல் டு ப்ளஸ் 20 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. இந்த x ஈக்குவல் டு மைனஸ் 20 வந்து நாட் பாசிபிள். ஓகேங்களா, நாட் பாசிபிள்னு எழுதிக்கிறேங்க. அப்போ x ஈக்குவல் டு 20 இது மட்டும் தான் வேல்யூ எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸுங்கிறது என்னென்னு எடுத்துக்க போகிறேங்க, x0 ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேங்க. மைனஸ் வேல்யூ வந்து நாட் பாசிபிளுங்க. x ஈக்குவல் டு மைனஸ் 20 வந்து நாட் பாசிபிள். அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் 20 மட்டும் எடுத்து அது x0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு P0 வேணும். அதனால் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் டிமாண்ட் ஃபங்க்ஷன்லேயோ இல்லை சப்ளை ஃபங்க்ஷன் ரெண்டுலேயோ இந்த x0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ நான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்து போகிறேன் பாருங்கள். P ஈக்குவல் டு 1600 மைனஸ் x². அப்போ என்ன பண்ணுறேங்க, 1600 மைனஸ் இந்த x என்ன எடுத்துக்கிறேன், x0 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா, இப்போ இந்த x0 வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 1600 மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்போ 1600 இதை 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 2 0 ஆட் பண்ணிக்கிறேங்க, 2 0 ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்ன இருங்க, 1200. அப்போ P0 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க இதை. அப்போ P0 ஈக்குவல் டு 1200. அப்போ x0 கண்டுபிடிச்சாச்சு, P0 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸில் சப்ஸ்டிட் பண்ணது ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னாங்க, x0 P0 மைனஸ் இன்டகிரல் 0 to x0 g of x இன்ட்டு dx அப்படிங்கிறது ஃபார்முலாங்க. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண என்னென்ன வேணுங்க, x0 வேணுங்களா. அப்போ நம்ம x0 கண்டுபிடிச்சாச்சு, 20 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. P0 வேணுங்களா, அப்போ P0 நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க, என்னங்க 1200 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. g of x வேணும். அப்போ g of xங்கிறதுக்கு இதில் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா சப்ளை ஃபங்க்ஷன் மட்டும் தான் g of x எடுத்துக்க போகிறாங்க. சரிங்களா, எதுக்கு, ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு g of xங்கிறது வந்து சப்ளை ஃபங்க்ஷன். அப்போ சப்ளை ஃபங்க்ஷனுங்கிறது என்னங்க, 2x² ப்ளஸ்ஸு 400. சரிங்களா, இதில் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு g of xங்கிறது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா சப்ளை ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்க போகிறோங்க. சப்ளை ஃபங்க்ஷன் தான் நம்ம g of x அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாங்களா, சப்ஸ்டிட் பண்ணலாமா பாருங்கள். x0ங்கிறது என்னங்க 20, P0 என்னங்கிறதுங்க 1200 மைனஸ் 0 to x0 என்னங்கிறதுங்க 20
g of x என்னங்க 2x ஸ்கொயர் ப்ளஸ் 400 இன்ட்டு dx. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டு மல்டிபிள் பண்ணலாங்களா? 12 2s ஆர் என்னங்க 2 2s ஆர் 4, 1 2s ஆர் 2. ஓகேங்களா? அப்போ இங்கே 2 0, இங்கே ஒரு 0, அப்போ 3 0 ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே இன்டெக்ரல் பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஃபார் என் ஃபார்முலா n+1/n+1 ஆட் பண்ணுங்கள். அப்போ 2x³/3 ப்ளஸ் 400 கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணாங்க 400. சரிங்களா? எக்ஸ் அப்படின்னு வரும். கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணால் 400x. லிமிட் பாருங்கள் 0 to 20. இங்கே பண்ணுங்க 24,000 மைனஸ் 2. இந்த எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 20^³/3 ப்ளஸ் 400 இன்ட்டு 20. ஓகேங்களா? 0ன்னு கொடுத்தா எல்லாமே 0 அப்படின்னு ஆயிருங்க. இங்கே பாருங்கள் 24,000 மைனஸ் இது 2 3 டைம்ஸ் பண்ணுறேன்னா 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8, 8 2s ஆர் என்ன இருங்க 16 ஆயிருங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாங்க 16. இங்கே 3 0ன்னு கொடுத்துருங்க. 20 3 டைம்ஸ்னால் 3 0 ஆட் பண்ணலாங்களா? பாருங்கள் 1 2 3 0. ஓகேங்களா? 2 3s ஆர் 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 8. சரிங்களா? 2 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 8 2s ஆர் 16. அப்போ 0 3 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க 1 2 3 டைம்ஸ். அப்போ பை 3 ப்ளஸ் இது 4 2s ஆர் 8ங்களா? 8. இப்போ 3 0 ஆட் பண்ணிக்கிறேன். 3 0 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணாங்களா? இங்கே 24,000 அப்படின்னு இருக்குங்க மைனஸ் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணாருங்க. இங்கே 16,000 அப்படின்னு ஆயிடுச்சுங்க. 8 3s ஆர் 24ங்களா? அப்போ 24 ஒரு 3 0 ஆட் பண்ணிட்டேன் பை 3. ஓகேங்களா? பாருங்கள் 60,000 இருக்குங்களா? ப்ளஸ்ஸு 24,000ங்களா? ஆட் பண்ணால் என்ன ஆகுங்க 40,000 ஆயிடுச்சிங்களா? பை 3. இங்கே பாருங்கள் 24,000 இது மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 40,000 பை 3ங்களா? இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 3 கிராஸ் மல்டிபிள் பண்ண வருங்க 4 3s ஆர் 12, ரிமைண்டர் 1, 3 2s ஆர் 6, 72,000 மைனஸ் 40,000 பை 3ங்களா? இப்போ பாருங்கள் 72,000ல் 40,000 போனால் என்ன வருங்க 32,000ங்களா? பை 3. 32,000 பை 3 யூனிட்ஸ். இதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். பாருங்கள் அடுத்த சம் 11th சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஈக்குவல் பண்ண போகிறாங்க. ரெண்டையும் பிடியும் பிஎஸ்ஸும் ஈக்குவல் பண்ண போகிறாங்க. சரிங்களா? டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் சப்ளை ஃபங்க்ஷனையும் ஈக்குவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 25 மைனஸ் 3x ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2x ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். இந்த மைனஸ் 3x அந்த பக்கம் கொண்டு போயிடுறேங்க. இந்த ப்ளஸ் 5 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேங்க. அப்போ 25 ப்ளஸ் 5 இந்த வந்துச்சுன்னா மைனஸ் 5. இந்த மைனஸ் 3x அந்த போச்சுன்னா ப்ளஸ் 3x அங்கே ப்ளஸ் 2x அப்படின்னு இருக்கேன். 25ல் 5 போச்சுன்னா 20 ஈக்குவல் டு 5x. சரிங்களா? அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். மல்டிப்ளை தானே டிவைட் ஆகிடுச்சிங்க. 20/5 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 4 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ x0 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க இதை. அப்போ x0 கண்டுபிடிச்சிட்டேன். p0 கண்டுபிடிக்கணும். ஏதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனையோ சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு p ஈக்குவல் டு 25 மைனஸ் 3x. ஓகேங்களா? அப்போ 25 மைனஸ் 3 இது x0 அப்படின்னு எடுத்துக்க போகிறாங்க. அதில் சப்ஸ்டிட் பண்ணாங்களா 4 அப்படின்னு கிடச்சிருங்க. அப்போ 25 மைனஸு 4 3s ஆர் 12 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ 25 12 போச்சுன்னா 13. இதுதான் p0 அப்படின்னு எடுத்துக்க போகிறாங்க. அப்போ x0 கண்டுபிடிச்சிட்டேன், p0 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பாருங்கள் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சர்ப்ளஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்க.
ஃபார்ம் எழுதியிருக்கேன். இன்டெக்ரல் ஆஃப் 0 to x0 f of x dx minus p0 x0. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுமா x0 வேணும். x0 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். p0 13 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் f of x அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். கன்சியூமர் சர்ப்ளஸுக்கு வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் f of x அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோங்க. 0 to x0 அப்படிங்கிறது 4. ஓகேங்களா? f of xங்கிறது 25 minus 3x into dx மைனஸ் p0 அப்படிங்கிறது 13 இன்ட்டு x0 அப்படிங்கிறது 4 அப்படின்னு எடுத்துட்டுங்க. ஓகேங்களா? இந்த 25ஐ இன்டெக்ரல் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணால் 25x மைனஸ் 3 x இன்டெக்ரல் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 0 to 4 மைனஸ் 13 இன்ட்டு 4 4 3s are 12 ரிமைண்டர் 1 4 52 அப்படின்னு ஆயிருங்க. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 25 இன்ட்டு 4 மைனஸ் 3 இன்ட்டு 4 ஸ்கொயர் பை 2 0 சப்ஸ்டிட் பண்ணால் எல்லாமே 0 ஆயிருங்க. அதனால் போடல. அதில் 52 அப்படின்ட்டுங்க. 5 4s are 20 ரிமைண்டர் 2 4 2s are 8 8 + 2 100 அப்படின்னு ஆச்சுங்க. இது 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ 3 இன்ட்டு 16 பை 2 மைனஸ் 52 இது 8 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 100 மைனஸ் 8 3s are 24 மைனஸ் 52. அப்போ என்ன எழுதிக்கலாங்க? 100 மைனஸ் இதை ஆட் பண்ணால் 76. அப்போ 100ல் 76 போனோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க நமக்கு? 24. அப்போ 24 யூனிட்ஸ் அப்படி எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் எழுதிட்டேன். p0 x0 மைனஸ் இன்டெக்ரல் 0 to x0 g of x dx. p0ங்கிறது 13 x0ங்கிறது 4 g of x அப்படிங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன். சரிங்களா? g of xங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. 13 இன்ட்டு 4 மைனஸ் 0 to 4 x0 அப்படிங்கிறது g of xங்கிறதுங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன் 5 ப்ளஸ் 2x இன்ட்டு dx. ரெண்டு மல்டிபிள் பண்ணாங்களா? 13 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணாங்களா? 52 மைனஸ் இது 5 கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணால் 5x ப்ளஸ் எக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. 0 to 4 லிமிட் எழுதிக்கிட்டேங்க. இப்போ 52 மைனஸ் இப்போ பாருங்கள் 5 இன்ட்டு 4 எக்ஸ்க்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேங்க. 2 கேன்சல் பண்ணிட்டேங்க. ப்ளஸ் 4 போட்டாங்களா? 4 ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் எல்லாமே 0 ஆயிரும். அதனால் 0 அப்படின்னு போட்டேங்க. 52 மைனஸ் 5 4s are 20 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்போ 52 மைனஸ் 2 ஆட் பண்ணுங்க. என்ன வருங்க? 36 அப்படின்னு வருங்களா? 52 மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணாங்களா? மைனஸ் 36. அப்போ 52ல் மைனஸ் 36 அப்படி போனால் என்ன வருங்க? என்ன கிடைக்குங்க நமக்கு? 16 அப்படின்னு கிடைக்குங்களா? 30 40 52 அப்போ 60. அப்போ என்னங்க? 16 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். அப்போ பிஎஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்சர் வந்து 16 யூனிட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸுக்கு நமக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கண்டுபிடிச்சாச்சு, கன்சியூமர் சர்ப்ளஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கேட்குறாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸும் கேட்குறாங்க. ஓகேங்க. இதில் ரெண்டுமே என்ன காமனா? x0 கண்டுபிடிக்கணும், p0 கண்டுபிடிக்கணும். இதில் ஈக்குலிபிரியம் ரெண்டும் ஈக்குவல் பண்ணிட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷன் ரெண்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு x0 கண்டுபிடிங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி p0 கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து f of x வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ப்ரொடியூசர் சர்ப்ளஸுக்கு g of xங்கிறது வந்து சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. அதில் f of xங்கிறது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் g of xங்கிறது சப்ளை ஃபங்க்ஷன் ரெண்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? மாற்றி எடுத்துடாதீங்க. ரெண்டு எடுத்துகிட்டு சாதாரண இன்டெக்ரல் பண்ணி தான் போட போகிறோம். ஓகேங்களா?